எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அதான் நான் இருக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். சின்ன வயசுலயே எங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கஷ்டம்தான். நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கேன். என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருந்த நாள்னா இந்த 30 நாள் தான். இதுக்கப்புறம் என் நிலைமை என்னன்னு எனக்கே தெரியாது. அதனாலதான் இந்த நேரத்தை சந்தோஷமா கழிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என்னால நீங்க டிஸ்டர்ப் ஆறீங்கன்ற விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். கஷ்டத்துல இருந்த போது நீங்க தான் எனக்கு உதவி பண்ணீங்க. என்னால நீங்க ஒரு நிமிஷமாவது சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் இருக்கேன். காலையில போயிடுறேன். டேய் டேய் சத்யா, வெளியே போய் சிகரெட் வாங்கிட்டு வா. ஸ்னேகா, நான் இது வரைக்கும் யாருக்கும் சாரி சொன்னதில்லை. ஆனால் உனக்கு சொல்லணும்னு தோணுது. இந்த நிமிஷத்துலேருந்து உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இந்த வீட்டிலே இருந்துக்கலாம். உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டோம். போய் நிம்மதியாக தூங்கு. குட் நைட். இந்த பூமியில் அடையாரையும் இந்த காதல் தீண்டும். இரு பார்வைகள் இடமாறியே ஒரு பாலம் போடும். இரவோடிடும் பகலோடிடும் நில்லாமலே காதல் வந்தால் நடையொன்றுனா நிழலொன்றுனா அடையாவும் மாறும். நதி நீரலை கடன் சேர்ந்ததும் அதன் தாளம் மாறும். நிலவோடொரு உரையாடலை மனம் பேசுமே. மௌனமாய் 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 காதலே வழி போலாகும். காட்சிகள் பல நூறாகும். ஆயினும் அதை எப்போதொன்றாகும். கன்னிமை அது வாழாகும். பல கனவுகள் வந்து போராடும். அட ஆயினும் சுகம் அப்போதுண்டாகும். இது யாரும் மூழ்கிவிடும் போதை தொலைந்தாலும் தேடி வரும் பாதை தன்னாலே தொக்கிவிடும் ஆளை காதல் தான். இதில்லை எனக்கு வேண்டியது. அவன் தலை. ஏய், இது வரைக்கும் உன்னை பெயில் எடுக்கிற டென்ஷன்ல அலைஞ்சுக்கிட்டு இருந்த. இனிமே அவன் வேலைதான். நீங்களும் ஒரு பைக் வாங்கலாமே, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
சாருக்கு உட்காந்து ஜீப் ஓட்டுறதுக்கே சோம்பேறித்தனம், இதுல வளைஞ்சு நெளிஞ்சு பைக் ஓட்டுறாராக்க. ஆ தங்கச்சிக்கிட்ட உங்களை பத்தி டேய், இங்கே பக்கத்தில் ஹீரோ ஹோண்டா ஷோரூம் எங்கடா இருக்கு? மவுண்ட் ரோட்ல சார். இந்த பைக் வாங்கிக்கங்க, நல்லா இருக்கு. எதனால? நல்ல லுக், நல்ல கலர். அந்த கலருக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க சொல்லு? அந்த அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? பிளாக்னு சொல்லுவாங்க. எனக்கு இது வேணும். கருணா, அண்ணா, யார் அவரு? ஏதோ சாரு குருஜியாமா. நாக்கு ஒரு தடவை வந்து அந்த இடத்துல நின்று கருணா அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் 2 பேர் ரூம்குள்ள போய் மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பாங்க, தீவிரவாதிங்க மாதிரி. எனக்கு தெரிஞ்சு சாருக்கு பாஷா மாதிரி ஏதோ ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த போட்டோவில் இருக்கிற பொண்ணு யாருன்னு கேட்கலான்னு பார்த்தா எனக்கு தைரியமே வரமாட்டேங்குது.